அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 15/7/2026 ஒரு வருடத்தில் வரக்கூடிய 4 நவராத்திரிகளில் நாளைய தினம் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. ஆஷாட நவராத்திரி அல்லது ஆஷாட குப்த நவராத்திரி அப்படின்னும் இதனை அழைப்பாங்க. நாளை ஆரம்பித்து 23/7/2026 வரை இந்த நவராத்திரி அப்படிங்கிறத நம்ம அனுஷ்டிக்கிறோம். நாளைய தினம் இந்த ஆஷாட நவராத்திரி தொடங்கக்கூடிய நாளில் 3ஆம் பிறை வழிபாடும், அதாவது ஆணி மதத்தோட 3ஆம் பிறையும் நாளைய தினம்தான் வருகின்றது. நிறைய பேர் இந்த நவராத்திரியை ரொம்ப பயபக்தியோட கலசம்லாம் வைத்து அந்த கலசத்தில் வாராகி அம்மனை ஆவாகனம் செய்து இந்த 9 நாட்களும் வாராகி அம்மனை மனதார பூஜை செய்வார்கள். சில பேருக்கு அந்த வழக்கம்லாம் இருக்காது. சில பேர் வீட்டில் வாராகி அம்மன் படமோ சிலையோ இருக்காது. ஆனால் அவர்களுக்கு வாராகி அன்னை மேலே நல்ல ஒரு தீவிரமான நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை தொடர்ந்து 9 நாட்கள் நீங்கள் எப்போ குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து பூஜை அறைக்கு போகிறீங்களோ அப்போ இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையவே கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அசைவம் சாப்பிட்டாலும் இப்போ இந்த ஒரு தீபத்தை ஏற்ற போகிறோம், வாராகி கிட்ட ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை வைக்க போகிறோம் அப்படின்னா யார் அந்த தீபத்தை ஏற்ற போகிறாங்களோ அவர்கள் மட்டுமாவது அசைவத்தை சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்லது. முடிந்தால் நீங்கள் 9 நாட்களும் தலை குளிக்கலாம். அல்லது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நாளைக்கு மட்டும் தலை குளிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய 8 நாட்கள் நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணீரை மட்டும் உங்கள் தலையில் தெளிச்சிக்கலாம். இந்த ஒரு நவராத்திரியில் தீப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர்லாம் நவராத்திரி 9 நாட்களும் தங்களுடைய வீடுகளில் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். இரவும் பகலும் நிற்காம அந்த ஒரு விளக்கு எரியும். அந்த 9 நாட்கள் இந்த சக்தியின் அம்சமாகிய வாராகி கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது அதனை அக்னி ரூபமாக, அக்னி மூலமாக நம்முடைய கோரிக்கையை வாராகி தேவிக்கு நம்ம வைக்கிறோம். அது அந்த பெரிய நவராத்திரி வரும் இல்லையா, மகாலய அமாவாசை அடுத்து வரக்கூடிய நவராத்திரியில் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். ஒரு பெரிய அகல்ல நல்ல ஒரு திக்கான திரிநூல் போட்டு அகண்ட தீப வழிபாடு அப்படிங்கிறத செய்வாங்க. பஞ்சபூதங்களில் ஒன்று தான் அக்னி. அந்த அக்னியை நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது நல்லதொரு அதிர்வுகள் அந்த இடத்துல இருக்கும். நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அக்னி வடிவமாக இறைவனை போய் சேரும். அதனால தான் நம்ம யாகங்கள் ஹோமங்கள்லாம் அக்னி குண்டம் வளர்த்து கடைசியாக பூர்ணாகுதி அதில் செஞ்சு நம்ம அந்த ஹோமத்தை நிறைவு செய்கிறோம். அந்த அக்னியோடு நாம் ஜபிக்கக்கூடிய சில மந்திரங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை. அதனால் இந்த 9 நாளும் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அனைத்து விதத்திலும் பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு தீபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நவதானிய தீபம் அப்படிங்கிறது. இந்த 9 அப்படிங்கிறதுக்கே நம்மளுடைய ஹிந்து ஆன்மீகத்தில் நிறைய சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 9 தானியங்கள் 9 கிரகத்துக்கு உரியவையாக இருக்கின்றது. இந்த 9 தானியங்களையும் நம்ம புதுசாக வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா நிறைய மற்ற வழிபாடுகள்லாம் நம்ம நவதானியம் சொல்லும்போது உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தானியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தீப வழிபாட்டிற்கு நீங்கள் கொஞ்சம் புதுசாக வாங்கிக்கிறது நல்லது. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலையும் இது இருக்குங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அதை வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் பூஜை அறையில் நீங்கள் காலையிலையும் செய்யலாம், இரவு நேரத்துலையும் செய்யலாம். இப்போ ஒருத்தவங்களே தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க, இந்த 9 நாளில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் வீட்டில் இருக்கிற வேற யாராவது இந்த தீபத்தை ஏற்றலாம். ஆனால் அவர்கள் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது. ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு தீப வழிபாடு செய்யும் பொழுது நாம் கொஞ்சம் அர்ப்பணிப்போடு அதை செய்வது அப்படிங்கிறது நல்லது. இப்போ இந்த தீபமானது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ எரியலாம். ஒரு பித்தளை தட்டோ செம்போ வெள்ளியோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாக்கு மரத்தட்டோ அல்லது வாழை இலையோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தினந்தோறும் அதை மாற்றிடணும். அதில் நல்ல நவதானியத்தை அழகாக பரப்பி
அதற்கு மேலே ஒரு அகல் வையுங்க, ஒரு வெறுமனே ஒரு அகல் வையுங்க. அதுக்கு மேலே நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு ஒரு அகல் தீபத்தை ஏற்றுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 நாளும் அதே நவதானியத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நீங்கள் வெறுமனே ஒரே ஒரு அகல் மட்டும் வச்சிங்கன்னா அந்த அகலோட அடியிலேருந்து எண்ணெயோ நெய்யோ கசிந்து கீழே இருக்கக்கூடிய நவதானியங்கள்லாம் வந்து பரவி அதை வந்து பறவைகள் சாப்பிட முடியாத மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வெறுமனே ஒரு அகல் அல்லது ஒரு தட்டு ஏதாவது வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் வந்து நீங்கள் ஏற்றி வையுங்க. ஏன்னா இந்த நவதானியம் அப்படிங்கிறதே 9 கிரகங்களோட அருளை நாம் பரிபூர்ணமாக பெறுவதற்கு, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பங்களில் என்றென்றுமே தனம் வந்து குறைவில்லாமல் இருக்கணும், தனமும் தானியமும் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எந்த பஞ்சம் வந்தாலும் நம்ம தாங்கி கொள்ளலாம், உணவு பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ வந்தால் நம்மளால் தாங்கிக்க முடியாது, நம்மளால் உயிரும் வாழ முடியாது. இப்போ தங்கம் விலை ஏறுதுன்னா அது வேண்டான்னு நம்ம வாங்காமல் இருக்கலாம். ஆனால் உணவு பொருட்களோட விலை, தானியத்தோட விலை, அரிசியோட விலை ஏறும்பொழுது நம்ம அதை வந்து தவிர்த்துட்டு வாழ முடியாது. ஸோ அதை மாதிரி நல்ல ஒரு வளமான உணவு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இந்த நவகிரகங்களால் தான் நம்ம சந்திக்கிறோம். ஸோ அந்த நவகிரகங்களோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம ஏற்றுறோம். கடைசியாக அந்த 9 நாள் முடிஞ்சு 10வது நாள் காலையில் இந்த நவதானியங்களை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வச்சிடலாம். இந்த நவதானிய விளக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. வாராகிக்கு எத்தனையோ விளக்கு வழிபாடுகள் இருக்குது. தேங்காய் தீபம் ஏற்றலாம், அது வீட்டிலே நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் 9 நாளும் நம்ம தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது பல பேரால் முடியாதது. அதே போல் அந்த தேங்காயை நம்ம வீணாக்கவும் கூடாது. நம்ம மறுநாள் வந்து ஏதாவது சமையலுக்கு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு, தேங்காய் பர்ஃபி அதை மாதிரி செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். தேங்காய் நீங்கள் பயன்படுத்தும் போது நெய் தான் விடணும். அதே போல் துளசி இலைகளை வைத்து அதற்கு நடுவில் ஒரு தட்டு வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு என்ன முடியுதோ அதை இந்த 9 நாட்களும் நீங்கள் ஏதாவது ஒரு சிறப்பான தீபம், நவதானியம் வந்து எல்லாராலையும் ஏற்ற முடியும். அதனால தான் நான் நவதானிய விளக்கு நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். தினம்தோறும் புது நவதானியம் வைக்கலாமா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பறவைகளுக்கு வச்சுட்டு புதுசாக நவதானியம் வைக்கலாமானாலும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இதை ஏற்றுங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன கோரிக்கைக்காக நீங்கள் அன்னையிடம் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது 9 நாட்களுக்குள்ளார நிச்சயமாக நிறைவேறும். அப்படி இல்லைன்னா கூட அதற்கான தீர்வு மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.